நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா இன்ஜினியரிங் வித் AWSங்கிற கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸ், என்னெல்லாம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் டெக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டெக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன், SQL அண்ட் AWS. கோர்ஸோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங்க்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன ரிலேஷன், ஸோ டேட்டா இன்ஜினியரிங்க்குன்னு என்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் படிப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் உள்ள போகிறோம். ஸோ பைத்தன்ங்கிறது மாடியூலில் போகும்போது பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டெப்த் ஆஃப் பைத்தன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தன்ங்கிறது வந்து இட்ஸ் வாஸ்ட் கோர்ஸ். ஸோ அதனால் அதில் ஒரு டைமென்ஷன் தான் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனை நம்ம இன்டெப்த்தாக கவர் பண்ணுறோம். டு ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ் அப்படின்னு போகும்போது டேட்டா டைப்ஸ், கண்ட்ரோல் லூப், வேரியபிள்ஸ், செலக்டடான அல்காரிதம்ஸ் கவர் பண்ணுறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மாடியூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா இன்ஜினியரிங்கான ரிலேட்டடான மாடியூல்ஸ் லைக் பேண்டா, TensorFlow, Scikit-learn. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். பைத்தன் அண்ட் SQLோட இன்டகிரேஷன்ஸ் அதையும் நம்ம இந்த பைத்தன்லேயே பார்ப்போம். அதுக்கப்புறமா SQL எக்ஸ்பிளிசிட்டாக போகும்போது பேசிக்ஸ் ஆஃப் SQL, ஆப்வியஸாக SQLனா என்ன, DDL என்ன, DML என்ன, ஸோ இந்த லாங்குவேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு SQL யூஸ் பண்ணுறோம், ஸோ டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி டிசைன் பண்ணுறோம், டேட்டா பேஸ் டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அதை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணுற queryings, ஸோ ஃபில்டர் பண்ணுறது எப்படி, சார்ட் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவ் queries ஆல்சோ நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் SQL அண்ட் பைத்தன் ஓட டேட்டா இன்ஜினியரிங்கோட டேர்ம்ஸில் மட்டும் பார்க்குறோம். SQL ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக SQL தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் அடாப்ட் யுவர் செல்ஃப் டு அதர் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ SQL தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் கோ இன் டு Postgres, DynamoDB, MongoDB போகிறீங்க அப்படின்னா கூட querying language will be always the base. ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது AWS பெரும்பாலும் யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனிஸும் வந்து இட்ஸ் யூஸிங் க்ளவுட். ஸோ க்ளவுட் அப்படின்னு போகும்போது நம்ம AWS ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் predominantly used cloud platforms across the companies. So இப்போ AWSன்னு பார்த்தீங்கன்னா statistics wise almost 60% of the companies are using AWS. AWSல நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோம், அதாவது டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து S3, Glue, அதுக்கப்புறம் Redshift, ஸோ டேட்டா வேர் ஹவுசிங்னா என்ன, ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் எப்படி செட் பண்ணுறோம் AWSல, அண்ட் டேட்டா எப்படி உள்ளே வருது, எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி நம்ம அந்த டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோம், ஸோ எப்படி அந்த டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ எல்லாமே வந்து இந்த AWS கோர்ஸ் நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பைப்லைனிங், ETLனா என்ன, எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட், ஸோ அதை எப்படி பண்ணுறோம், ஸோ அதுக்கான டூல்ஸ் என்ன இருக்குது, ஸோ அப்படிங்கிற கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணுறோம். Power BI, Metabase, Tableau இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன். ஸோ டேட்டா உங்ககிட்ட இருக்குது, இப்போ ப்ராசஸ் பண்ண டேட்டா இருக்குது, வாட் இஸ் த யூசர் கோயிங் டு சி அப்படிங்கிறத வந்து டேட்டா விசுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் Power BI, Metabase. Power BI அண்ட் Metabase வந்து ஒரு ஆட்-ஆன் மாதிரி கவர் பண்ணுறோம். ஸோ அது தாண்டி ஒரு ஃபைனல் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். ஸோ ஃபைனல் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் அப்படின்னு போகும்போது ஸோ SQL தெரியும், பைத்தன் தெரியும் அண்ட் AWS தெரியும் அப்படின்னா இது மூணும் எப்படி நீங்கள் ஹேண்ட் இன் ஹேண்ட் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எப்படி ஒரு டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட ஒரு ப்ரீஃப்.